Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wa nashhadu anna sayyidina wa nabiyyina maulana Muhammadan abduhu wa rasuluhu. قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعثرت العوالم بطيب ذكره ورياه. நம்ம எல்லாம் முஸ்லீமாக பிறக்க செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே ஆக்கி பாக்கியம் நிறைந்த இந்த பராத்துடைய இரவில் நல்லமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை கொடுத்த ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் சாலிஹான நல் அமல் செய்கிற பாக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் தருவானாக. அல்லாஹு தஆலா ரிஸ்கிலே பரக்கத் செய்வானாக. ஷாபான் மாதத்தில் பரக்கத் செய்வானாக. ரமலானை அடைகிற உயர்ந்த நசீவை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் சந்ததிகளுக்கும் உலகத்தில் வாழுகிற அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். இன்றைய நாள் இருக்கிறது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பை வழங்குகிற நாள். நான் மக்ரிபிலேயே சொன்னேன், இந்த நாள் என்பது பராத்துடைய நாள் என்பது மக்ரிபிலிருந்து ஆரம்பித்து ஃபஜ்ர் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அமலோடு நாம் தூங்கிவிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொன்னாங்க, பூமு லைலஹா, இந்த இரவை நாம் ஹயாத்தாக்கும். எத்தனையோ இரவுகள் நாம் என்ன செஞ்சுருப்போம், வயிற்று வலியால் முடிச்சிருப்போம், தலைவலியால் முடிச்சிருப்போம், தூக்க வராமல் கரண்ட்டு போயிருப்போம், என்ன செஞ்சுருப்போம், தூங்க முடியாமல் முடிச்சிருப்போம். எத்தனையோ இரவுகள் நாம் கண் விழித்து முடிச்சிருப்போம். என அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய உபகாரம். இவ்வளவு நாள் நமக்கு தூங்குவதற்கு அல்லாஹ் பாக்கியம் செஞ்சிருந்தான். இத்தனை நாளாக இபாதத் செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லலை. இந்த ஒரு நாள் ஹயாத்தாக்குங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ்வுடைய எவ்வளவு கிருபை பாருங்கள். அல்லாஹ் நம்மை எல்லாம் மன்னிப்பதற்கு முந்தைய சமுதாய மக்களுக்கு கொடுத்ததை போன்ற தண்டனை எல்லாம் கொடுக்காமல் முந்தைய சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, அவங்க மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, உங்களை நீங்களே என்ன செஞ்சுக்கோங்க, கொலை செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் அப்படி கட்டளையிட்டான். அப்படி யார் கொலை செஞ்சாங்களோ அவங்க மன்னிக்கப்பட்டதாக வருகிறது. அதுபோன்று எல்லாம் கடினமான தண்டனை கொடுக்காம அல்லாஹ் நமக்கு இஸ்திக்ஃபார் செஞ்சால் என்ன செஞ்சிடறான், அல்லாஹ் நம்ம மன்னிச்சிடறான். இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கெஞ்சி கேட்டால் அல்லாஹ் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கான். எனவே அந்த அடிப்படையில் இந்த இரவு மன்னிப்பதற்கு பெறக்கூடிய இரவு. மன்னிப்பை பொதுவாகவே என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா நேரு மாற்றமாக இந்த இரவில் என்ன செய்கிறான், அவனை கேட்குறான். யாராவது மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா, யாராவது ரிஸ்க்கு கேட்க மாட்டீங்களா, அலாமி முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிர லஹு, யாராவது மன்னிப்பு தேட மாட்டீர்களா, நான் மன்னிக்கிறேன். அலாமி முஸ்தர்ஸிகின் ஃபஅர்ஸுகஹு, யாராவது ரிஸ்க்கு தேடுபவர்கள் இருக்கிறீர்களா, நான் ரிஸ்க்கை தருகிறேன். ரிஸ்க்கு என்கிற வார்த்தை இருக்கிறதே, இதற்கு நேரடியான தமிழ் அர்த்தம் யாராலும் சொல்ல முடியாது. அவ்வளவு விசாலமான அர்த்தத்தை கொண்டது. ஆஃபியத் எப்படி விசாலமான அர்த்தத்தை கொண்டதோ அதே போன்று ரிஸ்க் என்கிற வார்த்தையும் ரொம்ப விசாலமான அர்த்தத்தை கொண்டது. ரிஸ்க் என்பதற்கு எல்லாம் சொல்லலாம். சம்பாத்தியம் மட்டும்தான் ரிஸ்க் கிடையாது.
வீடும் ரிசுக்கு தான், சாலிஹான மனைவி அமைவதும் ரிசுக்கு தான், குழந்தை பாக்கியம் கிடைப்பதும் ரிசுக்கு தான், சொந்த வீடு அமைவதும் ரிசுக்கு தான், வாகனம் அமைவது, ஆடைகள் கிடைப்பது எல்லாமே ரிசுக்கு தான். தொழில் அமைவது, வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்திற்கும் ரிசுக்கு என்று சொல்லலாம். வாழ்வாதாரத்திற்கு தேவையான நமக்கு என்னென்ன நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையோ அவை அத்தனைக்கும் ரிசுக்குன்னு சொல்லலாம். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அலாமி முஸ்தர்ஸிகின் ஃபருஸுகஹு, ரிசுக்கு தேடுபவர்கள் உண்டா, நான் ரிசுக்கை தருகிறேன். நம்ம என்னத்தை வேணாலும் கேளுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இந்த சான்ஸ் என்ன செஞ்சிடக்கூடாது, யாரும் இதை செய்ய மாட்டாங்க. ரப்புல் ஆலமீனை தவிர இப்படிப்பட்ட மாபெரும் பொக்கிஷத்தை, அருளை, ரஹ்மத்தை யாராலும் சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க, தர்றேன். நம்ம கேட்கறது கூட என்ன செய்யறதில்ல, நமக்கு என்ன தேவைங்கிறது கூட நம்ம தெரியாமல் இருக்கிறோம். நம்முடைய தேவை என்ன, வீடு இருக்கணும், வாகனம் இருக்கணும், வருமானம் வேணும், இது மட்டும்தான் நம்முடைய தேவையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய தேவையை விசாலமாக ஆக்கி இருக்கிறான். எல்லாமே நமக்கு தேவைதான். அல்லாஹ் ஜல்லஷானஹு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடத்தில் கேளுங்க, யார்ட்டையும் கேட்காதீங்க, அடுத்தவங்கள்ட்ட கேட்காதீங்க. நான் தான் ராசி, ரிசுக்கை கொடுப்பவன் நான் தான், எங்கிட்ட மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே இந்த நேரத்தில் இது துஆவுடைய இரவு. இந்த துஆவுடைய இரவு எத்தனையோ நபர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் கேன்சர் நோய் சர்வ சாதாரணமாக, இன்னைக்கு நோய் எந்தெந்த நோயும் சொல்ல முடியாத அளவுக்கு நோய், புது புது நோய் வந்து கொண்டு இருக்கிறது. ஆஃபியத்தை அல்லாஹ் கேட்க சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஃபியத்தை கேட்க சொல்றாங்க. எனவே நமக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அவை அத்தனையும் அல்லாஹ்ட்ட கொட்டிரும். நமக்கு எத்தனை தேவை இருக்கிறதோ அத்தனை தேவையும் அல்லாஹ்ட்ட முறையிடுங்க. துஆ செஞ்சுக்கிட்டே இருங்க, சுபுஹு வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் தஆலா இதை கேட்க சொல்றான். நீங்க கேட்டுக்கொண்டே இருங்கள். நம்ம வீட்டுக்கு போறோம், நம்ம வீட்டுக்காரர் இருந்தாலும் சரி, ஒருத்தங்க வீட்டுக்கு போனாலும் சரி, கதவை தட்டாமல் யாராச்சும் திறப்பாங்களா? நான் நின்றுக்கிட்டேன், கதவை யாரும் திறக்கலைங்க. நீ வந்திருக்கேன்னு எப்படி தெரியும்? கதவை தட்டினா தானே தெரியும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு தெரியும் நமக்கு எது தேவை என்று. இருந்தாலும் கேட்குறோமான்னு பார்க்குறான் அல்லாஹ். நமக்கு என்னென்ன தேவையோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செருப்பினுடைய வார் அருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க. செருப்பு தைக்கிறதுக்கு எவ்வளோங்க ஆகும்? 10 ரூபா ஆகுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வீட்டில் உப்பு தீர்ந்து போனாலும் ரப்பிடத்தில் கேளுங்கள். உப்பு இன்னைக்கு எவ்வளவு? 10 ரூபா. திருடுவதற்கு கூட லாய்க்கில்லாத பொருள் எல்லா மளிகை கடைகளும் வெளியில் வச்சிருக்கிறாங்க, யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட அற்பமான பொருளாக இருந்தால் கூட என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பிடத்தில் கேளுங்கள் என்பதாக எதையெல்லாம் கேட்க வேண்டும் என்பதை ஆழமாக அழுத்தமாக சொல்லித் தருகிறார்கள். இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? ஆரோக்கியத்தை மட்டும் கேட்கணும், அறிவு கேட்கணும், மனப்பாட சக்தி கேட்கணும், மீதினா அல்லாட்ட கேட்கக்கூடாது, நம்மளா செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாமே அல்லாட்ட தான் கேட்கணும். எல்லாவற்றையும் கொடுப்பதற்குண்டான சக்தி அல்லாட்ட தான் இருக்குது. நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்பதை நாம் ஒத்துக்கொண்டால் அல்லாஹ் அந்த காரியத்தை சீக்கிரமாக இலகுவாக அதை நிறைவேற்றி தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த இரவு துஆக்கள் கேட்டால் நிச்சயம் கபூலாகக்கூடிய இரவு. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த இரவை குறித்து சொல்கிற போது பரக்கத் பொருந்திய இரவு. இந்த இரவுக்கு பல பேர் இருக்கு. துஆக்கள் கபூலாகும் இரவு, நரகவாதிகளை விடுதலை செய்யக்கூடிய இரவு, பரக்கத் பொருந்திய இரவு. அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், பரக்கத் பொருந்திய இரவில் நாம் குர்ஆனை இறக்கினோம் என்பதாக. குர்ஆன் இறங்கியது லைலத்துல் கத்ருடைய இரவு. அது மட்டுமல்லாமல் இந்த பராஅத்துடைய இரவிலேயும் இறங்கியது என்பதாக நமக்கு முஹத்தீஸ்கள் சொல்லித்தராங்க. இந்த இரவுல ஏன் நம்ம துஆ செய்யணும்? ஏன் அல்லாஹ்ட்ட இதெல்லாம் கேட்கணும்? இன்னைக்கு தான் முடிவு செய்கிறான் அல்லாஹ். கலா கதிர விதியை நம்ம ஹலாலா சம்பாதிப்போமா, ஹராமா சம்பாதிப்போமா, நம்ம எவ்வளவு நாட்கள் வாழ்வோம், நம்முடைய பிள்ளைக்கு இந்த வருடத்தில் திருமணம் ஆகுமா, நம்முடைய பில்டிங் வீடு கட்டி முடிச்சுடுவோமா, நம்ம கடை வைப்போமா, வைக்க மாட்டோமா, என்னென்ன இருக்கிறதோ
இந்த ஷாபான்ல இருந்து அடுத்த ஷாபான் வரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குமார்கள்ட்ட லிஸ்ட்டை ஒப்படைச்சிட்றான். யாருக்காவது யாருடைய பேராவது அந்த ரூஹை கைப்பற்றக்கூடிய அந்த லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா நம்ம யாரெல்லாம் என்ன செய்யணும், நீண்ட ஆயுள் கேட்பதின் மூலமாக, துஆவின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யலாம், கொஞ்சம் தள்ளி போடலாம். ஒருவேளை இந்த வருடத்தில் நம்முடைய ரூஹ் கைப்பற்றக்கூடியதாக இருந்திருந்தால் அல்லாஹ் என்ன செய்யலாம், நம்முடைய துஆவின் மூலமாக அதை தள்ளி போடலாம். ஏன்னா துஆவுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குது. துஆவுக்கு மட்டும்தான் கலாக்கதிரை, விதியை, நம்முடைய அஜலை திருத்தக்கூடிய பவர் துஆவிற்கு மட்டும்தான் இருக்கிறது. எனவே அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், யா அல்லாஹ் நீண்ட ஆயுள் மூலம் சாலிகான நல்லமல். வெறுமனே நீண்ட ஆயுள் மட்டும் இருக்குது, தொழுகவே இல்லை, ரமதான் காலத்தில் நோன்பு வைக்கவே இல்லை, இந்த அமல், இந்த வாழ்க்கை பாவமான வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்ரிபில் கூட நான் சொல்லி காட்டினேன், ஐயுன் நாசி ஹைர் மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு. நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு சாலிகான நல் அமல் செய்வது. எனவே அல்லாஹ்ட்ட சாலிகான நல் அமல் செய்வதற்குண்டான பாக்கியத்தை இந்த நேரத்தில் நாம் கேட்கணும். கடந்த வாழ்க்கை எப்படியோ வாழ்ந்துட்டோம், அல்லாஹுக்கு பொருத்தமில்லாமல் எவ்வளவோ நேரங்களை கழிச்சிட்டோம். கடந்த காலத்தை விட்டு விடுங்கள். இனி வரக்கூடியது பாக்கியம் பொருந்திய ரமலானுடைய காலம் வர இருக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் பாக்கியமானது. ஒவ்வொரு வினாடியும் பாக்கியமான நாட்கள். சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம், எல்லாம் துஆக்கள் கபூலாகக்கூடிய நாட்கள், நேரங்கள். அந்த நேரங்களை எல்லாம் நாம் என்ன செய்யணும், டைம் டேபிள் போட்டு என்ன செய்யணும், நாம் அமல் செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், திட்டமிட்டு நாம் என்ன செய்யணும், நாம் அமல் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதியை இந்த நாளில் பதிவு செய்வதின் காரணமாக சில முக்கியமான சில விஷயங்களை சொல்லித்தராங்க. ஃபீஹா அன் யுக்தப குல்ல மௌலிதின் மின் பனி ஆதம ஃபீ ஹாதிஹி ஸனா. யார் யாருக்கு இந்த வருஷத்தில் யார் யாருக்கு குழந்தை பிறகும் அல்லாஹ் இப்போ தான் முடிவு செய்கிறான். இன்னும் எத்தனையோ வைத்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், அல்லாஹ்ட்ட கேளுங்க, குழந்தை பாக்கியத்தை கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபீஹா அன் யுக்தப குல்ல ஹாலிக் மின் பனி ஆதம ஹாதிஹி ஸனா. இந்த வருடத்தில் எத்தனையோ வேத்தை அல்லாஹு தஆலா மரணிக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சிருப்பான். அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுப்பான். ஃபீஹா துர்ஃபா அமாலஹும். அமல் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கப்படுது. எனவே நம்முடைய அமல் அல்லாஹ் பார்க்குறான். நம்முடைய அமலை கடையில் திடீர்னு ரைடு வராங்கன்னு வச்சுக்கோங்க, முதலாளிகளுக்கு எவ்வளவு பதட்டமாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐடியிலேருந்து ரைடு வராங்க, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வர்றாங்கன்னு சொல்லுங்கள், ஒரு தகவல் வருதுன்னு வச்சுங்க, என்ன ஆகும், எப்படி கவனிப்பாங்க அவரை? பயங்கரமான கவனிப்பாக இருக்கும். இங்கெல்லாம் யாரையும் கவனிக்க முடியாது. நாளைக்கு கியாமத் நாளையெல்லாம் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வெல்லாம் கவனிக்க முடியாது. அங்கே யாரும் எந்த விதமான உதவிகளும் யாராலும் செய்ய முடியாது. அங்கே என்ன மட்டும்தான், சாலிகான நல்லமல் செஞ்சிருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். சாலிகான நல்லமல் செஞ்சிருந்தால் மட்டும்தான் அங்கே தப்பிக்க முடியும். எவ்வளவு பயப்படுறாங்க. நம்முடைய அமல் அல்லாஹ்ட்ட கொண்டு போய் காட்டப்படுதுன்னா நம்ம எவ்வளவு பயப்பட வேண்டும். அந்த பயம் இருக்குதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருக்குமே வருவதில்லையே. ஒரு சாதாரண ஆஃபீஸருக்கு இருக்கக்கூடிய பயம் கூட, ஒரு கேமராவுக்கு இருக்கக்கூடிய பயம் கூட என்ன செய்யறதில்லை, அந்த அளவு கூட அல்லாஹ் பயப்படுறதில்லை. ஒரு கேமரா இருக்குதுன்னா என்ன செய்கிறாங்க, கேமரா இருக்குது பார்த்து பேசணும், இது செய்கிறாங்க. கேமராவுக்கு பயப்படுறாங்க, ஆஃபீஸர்களுக்கு பயப்படுறாங்க, புழு பூச்சிகளுக்கெல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் என்ன செய்யறதில்லை, அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறானே, அந்த சிந்தனை வருவதில்லை. அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுறான், நான் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்கிற சிந்தனை உங்களுக்கு வருவதில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நான் உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நம்முடைய அமல்கள் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கப்படுது. எனவே கடந்த காலம் எப்படி போனதோ, அல்லாஹ்விடத்தில் கடந்த காலம் செய்த பாவத்திற்காக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, நான் தெரிந்து செய்தாலும் சரி, தெரியாமல் செய்திருந்தாலும் சரி, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. அல்லாஹ் மன்னிக்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பூமி முழுவதும் ஒருத்தர் பாவம் செய்கிறார், பூமி முழுவதும் அவ்வளவு பாவத்தை செஞ்சுட்டு வந்தால் கூட அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கானா. அல்லாஹ்
மன்னிக்க தயாராக இருக்கானா? அல்லாஹ்வுக்கு இணை மட்டும் வைக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, உறவினர்களை துண்டித்து வாழக்கூடாது, பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடாது, நிரந்தரமாக மது குடிக்கக்கூடாது, மது முதுமினுள்ள சம்ரு, இதுவெல்லாம் அப்படிப்பட்ட பாவிகளுக்கு இந்த பாக்கியமான இரவில் கூட பாவ மன்னிப்பு கிடையாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். ஆடைகளை தரக்கூட்ட போடுபவர்கள், மதுவை அருந்துபவர்கள், உறவினர்களை துண்டித்துக் கொள்பவர்கள், பெற்றோருக்கு நோவினை செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கிடையாது என்பதாக இப்படிப்பட்ட பாக்கியமான இரவுல கூட கிடையாதுங்கிறாங்க. எனவே எவ்வளவு காலம் வாழ போகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளவு காலம் நம்ம வாழ்ந்துட போகிறோம்? எனவே சண்டை சச்சரவுகளை எல்லாம் நாம் தவிர்த்து விட்டு நம்முடைய அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, ரப்பினுடைய மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி உறவினரோடு சேர்ந்துக்குங்க. ஒரு சலாம் சொல்லியாவது என்ன செஞ்சுக்கோங்க, பேசிக்கொள்ளுங்கள். சலாம் சொல்லியாவது என்ன செஞ்சு, குறைந்தபட்சமாவது சலாம் சொல்லி அதற்கு பதில் சொல்லக்கூடிய நிலையாவது என்ன செஞ்சுக்கணும், நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ் மன்னிக்கிறானா, வல்லாஹி உத்தகாஉ மினன் நாரி பி அததி ஷுஊரி பனி கலப். பனு கலப் என்கிற கோத்திரத்தை சார்ந்த நபர்களினுடைய ஆடுகளினுடைய எண்ணிக்கையினுடைய ரோமங்கள். எத்தனையோ பேர் ஆடு மேய்க்கிறாங்க, ஆட்டு மந்தை வச்சிருக்கிறாங்க. பனு கலபை மட்டும் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த பனு கலப் கோத்திரத்தினர்கள் ஆடு வச்சிருப்பாங்க, ஆட்டு மந்தை இருக்கும், ஆயிரக்கணக்கான ஆடு வச்சுருப்பாங்களாம். மற்றவங்க மாதிரி 100, 200, 300, 500, 600 அப்படிலாம் இருக்காதுதான். 1000க்கும் மேற்பட்டு தான் வச்சுருப்பாங்களாம் அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அதுவும் ஒரு ஆடு இல்லை, அத்துணை ஆடு. ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ முடிய இருக்கும் கணக்கிட முடியுமா? அத்துணை ஆட்டினுடைய முடியின் அளவுக்கு ஒருத்தர் பாவம் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கார். அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு விசாலமானவன். எந்த அளவுக்கு நமக்கு தான் மன்னிக்கிறதுக்கு மனசு வராது. நீ அப்படி பேசிட்ட, நீ இப்படி சொல்லிட்ட. நம்முடைய மனைவியை மன்னிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு மனசு இல்லை? நம்முடைய தாயை மன்னிப்பதற்கு, நம்முடைய பிள்ளையை மன்னிப்பதற்கு மனசு இல்லை. அல்லாஹ் உங்களை மன்னிக்கணுமா வேணாமா? உங்கள் மனைவியை மன்னிச்சுட்டு போங்க, உங்களுடைய சகோதரர்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய உறவினர்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். ரப்பினுடைய மன்னிப்பு வேண்டும் என்றால் நீங்க விட்டு கொடுத்து போங்க. யாருக்காக? ரப்பினுடைய பொருத்தத்திற்காக வேண்டி, ரப்பினுடைய மன்னிப்பிற்காக வேண்டி, சுவனம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை மன்னிக்க தயாராக இல்லை. அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் விட்டுவிட்டு, இப்படிப்பட்ட பாக்கியமான இரவுகள் அடுத்த ரமதானுடைய காலங்கள் எல்லாம் வரப்போது, அல்லாஹ்ட்ட நம்முடைய ரப்பினுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், மன்னிப்பை பெறணும்னா நாம் மன்னிக்கணும். நாம் எப்படி நடந்துக்கிறோமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தண்ணி எடுத்துக்கோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆனா இந்த லன்னி அபுதிவி, நீங்கள் என்னை பற்றி எப்படி நினைக்கிறீங்களோ நான் அப்படி நடந்துக்குவேங்கிற அல்லாஹ். நாம் அல்லாட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அது மாதிரி தான் அல்லாஹ் நம்மகிட்ட நடந்துக்குவானா. நாம் நம்முடைய உறவினர்களை மன்னிக்கிறோமா? நாம் மன்னிச்சோம்னா அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிடுவான். இன்றைக்கி எத்தனையோ நபர்கள் பிள்ளைகளை கூட மன்னிப்பதில்லை. என்ன செய்கிறாங்க? மனைவியை மன்னிப்பதில்லை, சகோதரர்களை மன்னிப்பதில்லை. என்னங்க செய்ய போகிறோம் மன்னிக்காமல்? ரப்பினுடைய நாம் மன்னிக்காட்டி அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்லி கேட்டுறாங்க, ஆனால் இந்த லன்னி அபுதீபி, என்னுடைய அடியான் அல்லாஹை குறித்து நாம் எப்படி நினைத்து வைத்திருக்கிறோமோ அந்த அடிப்படையில் அல்லாஹ் நம்மிடத்தில் நடந்து கொள்வான். எனவே அல்லாஹை பற்றி நல்ல முறையில் என்ன வேண்டும், அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கான், நாம் மன்னிக்க தயாராகும், நாம் மன்னிப்பதற்கு தயாராக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி எவ்வளவு மன்னிப்பு கேட்டிருக்கிறான். நாம் கூட அப்படி கேட்டிருக்க மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாதம் 13ஆம் நாள், ஷாபான் மாதம் வீட்டில் படுத்திருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வந்து எழுப்பி உங்களுடைய உம்மத்துக்காக துவா செய்யுங்க.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எழுப்பிவிட்டு துஆ செய்ய சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்றாடி கேட்டுட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஒரு சுப செய்தி சொல்கிறாங்க. அல்லாஹு தாலா ஒரு சுப செய்தி சொல்கிறான், உங்களுடைய உம்மத்தில் மூன்றில் ஒரு பங்கை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அல்லாஹ் உங்களுடைய பாவ மன்னிப்பின் காரணமாக மூன்றில் ஒரு பங்கை மன்னிச்சிட்டான். நபிக்கு என்ன செஞ்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரே கவலை, மீதம் ரெண்டு பங்கு என்ன செய்வது? அத்தனை பேர் மன்னிக்க வேண்டுமே. அல்லாஹ்ட்ட திருப்பி கேட்குறாங்க, யா அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிரு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. ஷாபான் 14 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திப்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறாங்க, உங்களுடைய உம்மத்தில் 2/3 பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடறான். இந்த உம்மத்தை 3 பங்காக பிரித்து 2 பங்கினுடைய பகுதிகளை அல்லாஹ் மன்னிச்சிடறான்னு சொன்னப்ப அப்பையும் நபி விடலை. அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டே இருக்கிறான், யா அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிடு அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஷாபான் 15ஆம் நாள் இன்றைய நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டான். அல்லாஹ் சிறுக்கு செய்தவர்களை தவிர, இணை வைத்தவர்களை தவிர, மது குடிப்பவர்களை தவிர, உறவினர்களை துண்டித்து வாழ்பவர்களை தவிர, தன்னுடைய ஆடையை கரண்டை காலுக்கு கீழ் அணிபவர்களை தவிர அப்படின்னு ஒரு 10 பேர்த்த லிஸ்ட்டை கொடுத்துட்டு மீதி எல்லா நபர்களுக்கும் மன்னிப்பு கிடைக்கும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போனாங்க. சொன்னது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேலே பார்க்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே அப்படி மேலே பார்த்தாங்க. வானத்தை பார்க்குறாங்க. 7 வானமும் காட்டப்படுது. ஒவ்வொரு வானத்திலிருந்தும் மலக்குமார்கள் சுப செய்தி சொல்கிறாங்க. தூபா லிமை யர்கஉ ஃபீ ஹாதிஹில் லைலா, யார் இந்த இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருக்கு சுபச்சோபனம் உண்டாவதாக என்று முதல் வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் சுபச்சோபனம் சொல்கிறாங்க. 2வது வானம் காட்டப்படுது. தூபா லிமன் சஜத ஃபீ ஹாதிஹில் லைலா, இந்த இரவில் யார் சஜிதாவில் விழுந்து ரப்பிடத்திலே மன்னிப்பை கேட்கிறார்களோ அவர்களுக்கு சுபச்சோபனம் உண்டாவதாக. 3வது வானத்தில் தூபா லிமன் லிஸ்ஸாக்கிரின ஃபீ ஹாதிஹில் லைலா, இந்த இரவில் யார் திக்ர் செய்கிறார்களோ அவர்களுக்கு சுபச்சோபனம் உண்டாவதாக. 4வது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் சொல்றாங்க, தூபா லிமன் தஆ ரப்பஹு ஃபீ ஹாதிஹில் லைலா, இந்த இரவில் யார் துஆ செய்கிறார்களோ அவருக்கு சுபச்சோபனம் உண்டாவதாக. தூபா 5வது வானத்திலே தூபா லிமன் பகா மின் ஹஷியத்தில்லா, இந்த இரவில் யார் அல்லாஹ்வை பயந்து அழுகிறார்களோ அவர்களுக்கு சுபச்சோபனம் உண்டாவதாக. 6வது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் தூபா லிமன் அமில கைரன் ஃபீ ஹாதிஹில் லைலா, இந்த இரவில் யார் நல்லமல் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சுபச்சோபனம். 7வது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் தூபா லிமன் கர அல் குர்ஆன, யார் குர்ஆனை இந்த இரவில் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு சுபச்சோபனம். இந்த அமல்லாம் நம்ம செய்யணும். ஏதாவது ஒன்றை விடி செஞ்சால் போதும். இல்லை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறதா இருந்தாலும் சரி, துவா கேட்பது, திக்ரு செய்வது, குர்ஆன் ஓதுவது, ஸலவாத் ஓதுவது, நல்லமல் செய்வது என்று எதுவெல்லாம் நம்மால் முடியுமோ இந்த இரவு நம்ம என்ன செய்யணும்? ஹயாத்தாக்கணும். அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்கென்றே இந்த இரவை என்ன செஞ்சிருக்கான்? தயாராக்கி வைத்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? ரிஸ்கை தர்றான். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலே மிகப்பெரிய பிரச்சனை என்னதான்? பொருளாதார பிரச்சனை தான். எல்லாத்துக்கும் எல்லா நபர்கிட்டையும் என்னது? பொருளாதார பிரச்சனை தான். ரிஸ்க்கு விசாலமாக கிடைக்க வேண்டும். குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் ரிஸ்க்கு விசாலமாக கிடைப்பதற்கு சில வழிமுறைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கு. ரிஸ்க்கு தங்கு தடையின்றி விசாலமாக பரக்கத்தாக, எல்லாரும் அதானே எதிர்பார்க்குறோம். விசாலமாக பரக்கத்தை என்ன செய்யணும்? ரிஸ்க்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அதற்கு சில வழிமுறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ரிஸ்க்குடைய பொறுப்பு அல்லாஹ் கையில் ஏற்றுக்கிட்டான். ரிஸ்க்குடைய பொறுப்பு வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, ரிஸ்க்கு அத்தனையும் உயிரினங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அதை அத்தனைக்கும் அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்குறான். நாம் கடை வச்சுருக்கிறோம், நாம் சம்பாதிக்கிறோம், நான் தான் செய்கிறேன்னு சொல்லி என்ன வந்துடக்கூடாது. கடை வருமானம் இருக்குது, வாடகை வருமானம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. ரிஸ்க்கு அல்லாஹ் தான் தருகிறான். உங்களுடைய கடையின் மூலம் தரான், உங்களுடைய ஜாபின் மூலம் தர்றான், உங்களுடைய திறமையின் மூலம் அல்லாஹ் தான் கொடுக்கிறான் என்கிற எண்ணம் ஏற்பட வேண்டும்.
அல்லாஹ்வுக்கு 99 பேர் இருக்குது. அதில் ரஸாக்குன்னு ஒரு பேர். ரஸாக். ரஸாக்னா அல்லாஹு தாலா நல்லவர்களுக்கும் ரிஸ்க் கொடுக்குறான், தன்னை வணங்காத முஷ்ரிக்குகளுக்கும் அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்குறான். அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ரிஸ்க் கொடுக்குறான். நல்லமல் செஞ்சால் மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலை. இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தால் அத்துணை பேத்துக்கும் நான் ரிஸ்க் தருவேன். இந்த உலகத்தில் உயிரினமாக இருக்கிற அத்துணை உயிரினங்களுக்கும் நான் பொறுப்பேற்றிருக்கிறேன். நான் தருவேன். என்னை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் நான் ரிஸ்கை தருவேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டிட்டு ஒரு துவா செஞ்சார். அந்த துவா குர்ஆன்ல இருக்குது. அல்லாஹும்ம ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமீனா. யா அல்லாஹ், இந்த ஊரை நிம்மதியான ஊராக, இந்த மக்காவை நிம்மதியான ஊராக ஆக்கி, வர்சுக் அஹ்லஹு, அந்த மக்காவில் இருப்பவர்களுக்கு நீ ரிஸ்க் கொடு, மினத்தமராத்தி, பழங்களை கொடு, மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, யார் ஈமான் கொண்டாங்களோ, மறுமை நாளை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு கொடுன்னு சொல்லி அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அல்லாஹ் என்ன பதில் திரும்ப சொன்னா, ஒமன் கஃபர ஃபமத்திஉஹு கலீலா, யார் குஃபுர் செய்கிறாங்களோ அவங்களுக்கும் நான் கொடுப்பேங்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்டவங்களுக்கு மட்டும், அல்லாஹை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டவங்களுக்கு மட்டும் ரிஸ்க் கொடு அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்க. அல்லாஹ் சொன்னா, ஒமன் கஃபர ஃபமத்திஉஹு கலீலா, யார் எனக்கு குஃப்ர் செய்கிறார்களோ நான் அவர்களுக்கும் ரிஸ்க் கொடுப்பேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். எனவே ரிஸ்க்குடைய பொறுப்பு அல்லாஹு தாலா அதை தன் பொறுப்பில் வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோடு பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா, நான் உங்களுக்கு விருந்து தரேன்னு சொல்லி சஹாபாக்களுக்கு ஒரு நாள் விருந்து கொடுத்தாங்க. நபியினுடைய வீட்டிற்கு சஹாபாக்கள்லாம் வந்தாங்க. சஹாபாக்கள் பேசிட்டு கொண்டு இருக்கிறாங்க. பேசிக்கொண்டு இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க? இல்லை, ரிஸ்க்கு சம்மந்தமாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு ஒரு செய்தி சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரிஸ்க்கு சம்பந்தமாக எனக்கு ஒரு செய்தி சொன்னாங்க, நான் அந்த செய்தியை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடற்கரை ஓரத்துக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது ஒரு எறும்பு என்ன செய்யுது, அங்கேருந்து ஒரே ஒரு இலையை தூக்கிக்கிட்டு வருது. ஒரு இலையை தூக்கிக்கிட்டு ஒரு எறும்பு கடல் பக்கத்துக்கு வருது. அங்கேருந்து சத்தம் போடுது. சத்தம் போட்டோடனே கடலுக்குள்ளே இருந்து ஒரு தவளை வருது. தவளை மேலே அந்த எறும்பு என்ன செஞ்சுக்கு ஏறிக்குது. தவளை என்ன செய்யுது, கடலுக்குள்ளே போயிடுது. கடலுக்குள்ளே போய் நீண்ட நேரம் கழித்து திருப்பியும் வருது. மீண்டும் அந்த எறும்பு கடல்ல இருந்து என்ன செய்யுது, வெளியே வந்துடுது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அத்துணை பறவைகள் விலங்கினுடைய மொழிகளை பாஷைகளை சுலைமான் நபிக்கு கற்றுக் கொடுத்துருந்தான். இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. எறும்பு கூப்பிட்டாங்க. என்ன நடந்துச்சு? ஃபஹிபிர்னி ஹாதிஹில் கிஸ்ஸா, இப்போ என்ன நடந்துச்சு அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த எறும்பு சொல்லுச்சு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என் மூலமாக கடலுக்கு அடியில் ஒரு கரும்பாறை இருக்கிறது, அந்த பாறைக்குள் ஒரு புழு இருக்கிறது, அந்த புழுவிற்கு இலையை கொண்டு போய் கொடுக்கிற பொறுப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். நான் இலையை எடுத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு 2 முறை நான் கொண்டு போய் அந்த புழுவிற்கு கொடுக்க வேண்டும். நான் அந்த இலையை எடுத்துக்கொண்டு கடலுக்கு அருகாமையில் கத்துவேன், நான் கூப்பிடுவேன். உள்ளே இருந்து மலக்குகள் தவளை வடிவத்தில் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு தவளை வெளியே வரும். நான் கூப்பிட்ட உடனே என்ன செய்யும், தவளை வரும். அந்த தவளை என்னை சுமந்து செல்லும். கடலினுடைய அடிப்பாகத்திற்கு நான் செல்வேன். அடியில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பு கல், அதை அல்லாஹு தஆலா 2ஆக பிளப்பான். அதற்குள் இருக்கிற அந்த புழுவிற்கு நான் உணவை கொடுப்பேன். நான் கொடுத்து விட்டு நான் வருவேன் என்பதாக அந்த புழு சொன்னது. எனவே ரிஸ்கினுடைய பொறுப்பு அல்லாஹை சார்ந்தது. இந்த உலகத்தில் எத்தனை படைப்புகள் இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம், புழுக்கள் எத்தனை இருக்கிறது, மீன் வர்க்கங்கள் எத்தனை இருக்கிறது, கோடான கோடி படைப்பு. அத்துணைக்கும் ரிஸ்கை கொடுக்கிறான் அல்லாஹ். அத்துணைக்கும் அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்கிறான். நமக்கு தரமாட்டானா? நமக்கு நிச்சயம் தருவான். நாம் ஹலாலான முறையில் சம்பாதிக்கணும். ஹலாலான முறையில் அந்த வருமானத்தை தேட வேண்டும், உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். அல்லாஹ் இதுதான் சொல்கிறான், நீங்கள் ஹலாலாக சம்பாதிங்க.
ஹலாலாக என்ன செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராங்க, வியாபாரத்தை எந்த அளவுக்கு ஊக்குவிச்சுவாங்க. எந்த மதமும் இந்த அளவுக்கு வியாபாரத்தை ஊக்குவிச்சது கிடையாது, பாராட்டியது கிடையாது. வியாபாரத்தை இபாதத் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். ஹலாலா சம்பாரிங்க, நேர்மையா சம்பாரிங்க, பொய் சொல்லாம சம்பாரிங்க, அதுவும் இபாதத் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அமல் என்று வருகிறது, நம்ம சம்பாதிக்கிறதுக்கு அமலின் பேர். அமல் என்று குர்ஆன்ல 360 இடத்துல வருது. அமல் என்று குர்ஆன்ல 350 இடத்துல அல்லாஹு தஆலா வியாபாரிகளை குறித்து பல இடங்களில் சிறப்பித்து பேசுகிறான். நேர்மையான வியாபாரிகள், உண்மையான வியாபாரிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை கியாமத்து நாளில் யார் நேர்மையாக வியாபாரம் செய்தார்களோ அவரும் நானும் 2 விரல்களை போன்று ஒன்றாக நெருக்கமாக இருப்போம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதினுடைய வெளிப்பாடு என்ன? இபாதத் செய்து கொண்டு இருந்தால் மட்டும் தான் சுவனம் போக முடியும் என்று யாரும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். நேர்மையாக வியாபாரம் செய்தாலும் உங்களுக்கு சுவனம் கிடைக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் நாம் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே நாம் செய்கிற வியாபாரம், நாம் செய்கிற தொழில், அது எந்த தொழிலாக இருந்தாலும் நேர்மையானதாக அல்லாஹ்வுக்கு பிடித்த வியாபாரத்தை செய்யுங்கள். வியாபாரம் செய்வதை ஊக்குவிக்கிறது, மார்க்கம் ஊக்குவிக்கிறது. எந்த வியாபாரத்தை செய்தாலும் மார்க்கம் ஊக்குவிக்கிறது. ஆனால் அது ஹலாலாக இருக்க வேண்டும், அது நேர்மையாக இருக்க வேண்டும். யாரையும் ஏமாத்தாமல் இருக்க வேண்டும். அளவு நிறுவையில் நீங்கள் நேரடியாக வைத்துக் கொள்ளுங்கள், அழகாக வைத்துக் கொள்ளுங்கள். அளவு நிறுவையில் மோசடி செய்யாதீர்கள். குர்ஆன்ல பல இடங்கள்ல, ஹதீஸ்களில் பல இடங்களில் வியாபாரிகளை குறித்து அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான். இந்த நேரத்தில் ரிஸ்கை குறித்து நாம் கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஸ்கை கேளுங்க, இந்த இரவில் கேளுங்கள் என்று சொல்லுகிறான் அல்லவா, சொல்லித்தராங்க அல்லவா. ஹலாலான ரிஸ்க்கு கேளுங்க, ஹலாலான ரிஸ்க்கு. நாம் இன்னைக்கு ஹராமான ரிஸ்க்கு ஒன்று கலந்து விடாமல் நாம் நம்மை பாதுகாக்கணும், நம்முடைய ஊரை பாதுகாக்க வேண்டும். விட்டு விடுங்கள், ஹராமான வியாபாரத்தை விட்டு விடுங்கள். துஆக்கள் ஏற்கப்படாது, தொழுகைகள் ஏற்கப்படாது, நாம் செய்கிற எந்த அமலும் ஏற்கப்படாது. ஹராமான ரிஸ்க்கை விட்டுருங்க. அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் விடுவதற்கு தைரியத்தை கொடு, யா அல்லாஹ் விடுவதற்கு மனசுல பக்குவத்தை கொடு, யா அல்லாஹ். இன்னைக்கு பெண்கள்லாம் செய்கிறதாக தகவல் வருகிறது. பெண்களுடைய மனோநிலை எப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. வியாபாரம் பெண்கள் கூட சம்பாதிக்குவதற்கு மார்க்கம் என்பது யாருமே இல்லை என்று சொன்னால், கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, யாரும் இல்லை என்று சொன்னால், பெண்கள் சம்பாதிப்பதற்கு கூட மார்க்கம் நிர்பந்தமான சூழ்நிலையில் அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனால் எல்லாரும் இருக்கிறாங்க, கணவன் இருக்கிறாரு, மகன் இருக்காரு, அத்தா இருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, சைடில் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இந்த ஹராமான வேலைகள்? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ஹராமை எந்த விதத்திலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹராமான ஒரு பொருள் கலந்துருச்சுன்னா அல்லாஹ் கோபப்படுறான், ரொம்ப ரோசக்காரன். அல்லாஹ் ரோசக்காரன். அல்லாஹ் தஆலா இதை விட்டு கொடுக்க மாட்டான். எப்படி வலிமார்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ரோசப்பட்டு சண்டைக்கு அல்லாஹ் வர்றானோ, அதே மாதிரி யார் வட்டி தொழில் செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட சண்டை போடுறதுக்கு அல்லாஹ் வர்றான். அல்லாஹ்ட்ட சண்டை போட முடியுமா? இதை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய குதிரத்திற்கு முன்னால் நாம் நிற்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எனவே ஹராமான வியாபாரம் அது முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஹலாலான வியாபாரத்தை ஊக்குவிச்சிருக்காங்க. இந்த ஹதீஸை கேட்டீங்கன்னா பிரமிச்சு போயிடுவீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹான ஹதீஸ் வருகிறது, யா ரசூலல்லாஹ், ஒரு சஹாபி கேட்குறாங்க, சம்பாதிப்பதும் அதுவும் அல்லாஹுடைய பாதையா அப்படின்னு கேட்டாங்க. நல்லா கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்கான ஹரஜ யஸ்ஆ அலா வலதிஹி சிகாரன் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். தன் சின்ன குழந்தைகளுக்காக வேண்டி, யார் சம்பாதிப்பதற்காக வேண்டி தன் குழந்தையை காப்பாற்றணும் என்பதற்காக வேண்டி ஹலாலாக யார் சம்பாதிக்கிறாரோ ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து பேசுகிறாங்க, இன்கான ஹரஜ யஸ்ஆ அலா அபவைனி ஷைகைனி கபீரைன் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ்.
தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி யார் ஹலாலாக சம்பாதிக்கிறாரோ, வியாபாரம் செய்கிறாரோ, தன்னுடைய பெற்றோரை காப்பாற்றணும், அதுக்காக வேண்டி நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சம்பாதித்தார்னா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். இன்கான ஹரஜ யஸ்ஆ அலா நஃப்ஸிஹி யஉஃபுஹா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். நான் அடுத்தவங்கள்ட்ட யார்ட்டையும் கையேந்தக்கூடாது, நான் பத்தினித்தனமா கண்ணியமா நான் வாழணும், யார்ட்டையும் நான் கையேந்த மாட்டேன். யாருமே இல்லை, ஒரு நபருக்கு குடும்பம் இல்லை, தாய் தந்தை இல்லை, மகன்கள் இல்லை, ஒருத்தர் தான் இருக்கார். இப்போ என்ன செய்யறது? அவரும் சம்பாரிச்சா சாப்பிடணுமா, இல்லை யார்ட்டையாச்சும் போய் ஓசி வாங்கி சாப்பிடலாமா, யாசகம் கேட்டு சாப்பிடலாமா? அவரும் சம்பாதிக்கணும். யாரும் இல்லை, அவர் ஒருத்தர் தான் இருக்கார். யார்ட்டையும் யாசகம் வாங்கி சாப்பிடாதீங்க. மார்க்கம் சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய கண்ணியத்திற்காக வேண்டி, உங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக வேண்டி நீங்கள் சம்பாதித்தால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அதுவும் அல்லாஹ்வுடைய பாதை தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு வியாபாரத்தை யாராச்சும் ஊக்குவிச்சிருப்பாங்களா? எந்த மார்க்கமாவது ஊக்குவிச்சிருக்குமா வியாபாரத்தை, சம்பாதிப்பதை, ஹலாலான முறையில் சம்பாதிப்பதை? இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்குவிக்கிறாங்க, பாராட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரிகளோடு கையெல்லாம் போட்டுக்குவாங்க. கை போட்டு நடந்த வரலாறுகள்லாம் இருக்கிறது, நிறைய செய்திகள். எனவே சம்பாதிக்கணும், ஹலாலாக சம்பாதிக்கணும். குறைவான வருமானம் மாதிரி தான் தெரியும், ஆனால் எல்லா வேலையும் நடக்கும். ஹலாலான வியாபாரத்தில் குறைவான வருமானம் மாதிரி தெரியும், ஆனால் எல்லா வேலையும் அல்லாஹ் செஞ்சுட்டே இருப்பான், நிவர்த்தி செய்து கொண்டே இருப்பான். சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? ஹஸரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னப்போ, மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள், என் வீட்டில் பாதி, நான் 2 மனைவி இருந்தால் ஒரு மனைவியை தலாக் விடுகிறேன், 2 ரூம் இருந்தால் ஒரு ரூம் தர்றேன், 2 கடை இருந்தால் ஒரு கடை தர்றேன், எனக்கு வேணாம், சந்தை எதுன்னு காட்டுங்க, எனக்கு எதுவும் வேணாம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு நீங்கள் கொடுக்கறதுலாம் பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு சந்தையை மட்டும் காட்டுங்க. சந்தையை காட்டப்பட்டது, வியாபாரம் செஞ்சாங்க. அல்லாஹ் பரக்கத்தை கொட்டி கொடுத்தான். பரக்கத்துனாலும் அவ்வளவு பரக்கத்து, தங்க குவியல் வச்சுருந்தாங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். ஹலாலான முறையில், நேர்மையான முறையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த முறையில் என்ன செய்யணும்? வியாபாரம் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திற்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம். தொழுகை அல்லாத நேரத்தில் மஸ்ஜிதுல் நபவிக்கு வர்றாங்க. 2 பேர் உட்கார்ந்து திக்ர் செஞ்சுட்ருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்துட்டு, என்ன செய்கிறீங்க? திக்ர் செஞ்சுட்ருக்குறோம், இந்த நேரத்தில் திக்ருலாம் செய்யக்கூடாது, போய் சம்பாதிங்க. பார்க்குறக்கு வெளியூர்காரவங்களாக இருக்கிறீங்க, உள்ளூர்காரவங்களாக இருந்தால் சாட்டை எடுத்து அடிச்சிருப்பேன். உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை இது, ஹதீஸில் பதிவாகி இருக்கிறது. உள்ளூர்காரவங்களாக இருந்தால் நான் அடிச்சிருப்பேன், சாட்டையில் அடிச்சிருப்பேன். இனிமேட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாது, போங்கன்னா. வியாபாரத்தை ஊக்குவித்தார்கள் சஹாபாக்கள். வியாபாரத்தை செஞ்சாங்க, ஊக்குவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்குவித்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஜும்மா தொழுகை முடிந்து விட்டால் வியாபாரத்தை நோக்கி போங்க. ஃபைதா கலைத்துமுஸ் ஸலாத்த ஃபன்தஷிரு ஃபில் அர்த். தொழுகை, ஜும்மா தொழுகையை முடிச்சிட்டிங்கன்னா வியாபாரத்துக்கு கிளம்பி போங்க. வபுத்தகு மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபதுலை தேடுங்கள். வியாபாரம் என்பது அல்லாஹ்வுடைய ஃபதுல். வியாபாரம் என்பது அல்லாஹ்வுடைய ஃபதுல், அல்லாஹ்வுடைய அருள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஜும்மா தொழுது முடித்த உடனே நீங்கள் போய் கடையை திறந்தீங்கன்னா அன்றைய நாளினுடைய வியாபாரத்தில் பரக்கத்து வரும். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித் தருகிறார்கள், பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அடைச்சிடணும். பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிடணும்? ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அடைச்சிட்டு ஜும்மா தொழுகைக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சிடுங்க? ஜும்மா தொழுகைக்கு வந்துடும். தொழுது முடிச்சோடனே கடைக்கு போயிடும். அன்றைய நாளில் உங்களுக்கு பரக்கத்தாக இருக்கும். இதா குர்ஆனுடைய தஃப்சீர் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். எப்படி வியாபாரம் செய்யணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க. இன்னைக்கு எத்தனையோ வியாபாரம் செய்கிறோம், அதை எப்படி செய்யணும்? அதிகாலை நேரத்தில் சுபுஹ் தொழுதுட்டு போகணும் வியாபாரத்தில். இன்னைக்கு கடை திறக்கிற நேரம் எந்த நேரம்? 10 மணி 11 மணி. சுபுஹ்னா தொழுகிறது இல்லை. நைட்டு என்ன செய்யணும்? 11 மணி வரைக்கும் தொழுக வச்சிருக்கணும், 12 மணி வரை தனி கிளாஸ்.
வியாபாரத்தை நைட் என்ன செஞ்சிடணும், எந்த அளவுக்கு சுருக்கமாக அடைக்க முடியுமோ. சுபுஹு தொழுவதற்கு பிறகு அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹினுடைய நேரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருப்பதா எல்லாத்துக்கும் தெரிந்த செய்தி தான் இது. சுபுஹுடைய நேரத்தில் பரக்கத்து இருக்கிறது. வியாபாரத்தை கூட்டத்தை கிளப்பினாலும், போர் செய்வதற்கு போனாலும் சரி, எங்கள் ஊருக்கு போனாலும் சரி, அதிகாலை நேரத்தில் கிளம்புங்க, அதிகாலை நேரத்தில் போங்க. அந்த நேரம் பரக்கத்திற்குரிய நேரம். நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம், 10 மணிக்கு போய் தரப்போகிறோம். சுபுஹும் தொழுகிறது இல்லை, ஒன்றும் தொழுகிறது இல்லை. எப்படி பரக்கத்து வரும் சொல்லுங்கள்? நாம் பரக்கத்துக்கு எப்படி பெற வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார்கள். எனவே உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, லா யகுது அஹதுக்கும் அன் தலபி ரிஸ்கி, ரிஸ்கை தேடாமல் உட்காராதீங்க, ரிஸ்கை தேடுங்க. ரிஸ்கை தேடி போகணுமா, நாம் ரிஸ்கை நம்ம தேடி போக வேண்டுமாம். அல்லாஹ் தஆலா தங்கத்தை மலையாகவோ வெள்ளியை மலையாகவோ கொட்ட மாட்டான். ரிஸ்கை தேடி போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனவே இந்த அல்லாஹ் தஆலா ரிஸ்கை தனியாக சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அலாமின் முஸ்தர்ஸிகின், இந்த இரவில் யார் ரிஸ்கை கேட்கிறாரோ ஃபஅர்ஸுகஹு, நான் அவருக்கு ரிஸ்கை தருகிறேன் என்று தனியாக அதையே சொல்லி காட்டுறான். தொழுகைக்கு வாங்க, சொர்க்கத்தை நோக்கி வாங்க, நரகத்தை அதெல்லாம் சொல்லலை. அல்லாஹ் எதை சொல்கிறான், எதை சொன்னால் நம்ம வருவோன்னு தெரியும், எதை சொன்னால் நம்ம வருவோன்னு தெரியுமோ அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி காட்டுறாங்க. உங்களுக்கு ரிஸ்க் வேணுமா, இந்த இரவில் ரிஸ்கை கேளுங்கள், இந்த இரவில் ரிஸ்கை கேளுங்கள், அல்லாஹ் தர்றான்னு சொல்லி நமக்கு தேவையானதை சொல்லி காட்டுறாங்க. அலாமின் முபுத்தலின் ஃபஉஆஃபிஹி, உங்கள் எத்தனையோ நபர்கள் சோதனையால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். பலவிதமான சோதனைகள், குடும்பம் ரீதியாக, பிள்ளைகள் ரீதியாக, உடல் ரீதியாக பலவிதமான சோதனை. நாம் எதை சொன்னால் நம்ம கேட்போமோ அதை சொல்லி காட்டுறாங்க. ரிஸ்கை நம்ம கேட்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரிஸ்கை கேளுங்க இந்த இரவில். அலாமின் முபுத்தலின், யாராவது சோதனையினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்களா, சோதனையை நீங்குவதற்கு அல்லாஹ்ட்ட கேளுங்க. ஃபஉஆஃபிஹி, அல்லாஹ் ஆஃபியத்தை சலாமத்தை இந்த இரவில் தருவதற்கு தயாராக இருக்கிறான். எத்தனை விதமான சோதனை இன்றைக்கு மஸ்ஜிதுகள், மதரசாக்களை நடத்த விடாமல் மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய நெருக்கடிகள், ஏராளமான நெருக்கடிகள், சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லை, ஏராளமான நெருக்கடிகள் அரசாங்கத்தின் மூலமாக பலவிதமான சோதனைக்கு நாம் உள்ளாக்கப்பட்டிருக்கோம். முஸ்லீம் சமுதாயம் உள்ளாக்கப்பட்டிருக்கோம். எனவே நாம் இந்த இரவில் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், எல்லா விதமான சோதனைக்கு அல்லாஹ்ட்ட கேளுங்க. என்னென்ன கேட்கணுமோ அல்லாஹ்ட்ட அத்தனையும் கேளுங்க. அல்லாஹ் அத்தனையும் நீக்குவதற்கு தயாராக இருக்கிறான். அதே போல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் ஒரு சில செய்தி சொல்லி முடிச்சார். அதுவும் ரிஸ்க் சம்பந்தப்பட்ட செய்தி தான். ரிஸ்க் பரக்கத்தா கிடைப்பதற்கு ஏராளமான வழிகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைக்கும் போது இன்ஷா அல்லாஹ் அது விரிவாக நாம் பேசுவோம். சுருக்கமாக ஒரு சில செய்தியை நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் கொட்ட வேண்டுமா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டினான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ், உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு தொழுகையே உண்டு. வஸ்தபிர் அலைஹா, அந்த தொழுகையை கடைபிடிங்க. லா நஸ்அலுக ரிஸ்கா, அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்கள்கிட்ட ரிஸ்க்கு கேட்க மாட்டேன்ப்பா. தொழுகை வாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் உங்கள்கிட்ட ரிஸ்க் கேட்க மாட்டேன். நஹ்னு நர்ஸுகுக, நான் உங்களுக்கு ரிஸ்க்கு தர்றேன், நீங்கள் தொழுகை வாங்க, நான் ரிஸ்க்கு தர்றேங்கிறான் அல்லாஹ். நீங்கள் சரியாக தொழுதால் நான் ரிஸ்க்கு தருகிறேன். தொழுகையை மட்டும் நம்ம சரியாக இந்த ஒன்று மட்டும் நம்ம கடைபிடிச்சோம்னா ரிஸ்கில் நெருக்கடியே இருக்காது. ரிஸ்கில் கடை வியாபாரத்தில் பரக்கத்தை பார்க்கலாம், குடும்பத்தில் பரக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்னத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், வீட்டுக்குள்ளே வந்தவொடனே என்ன செய்கிறோம், ஏன் அது செய்யலை, ஏன் இது செய்யலை, ஏன் இது இப்படி இருக்குது கேட்குறோமா இல்லையா? என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்முடைய மனைவியை பார்த்து, ஏன் தொழுகலை, ஃபஜ்ர் தொழுதையா, லுஹர் தொழுதையா, மக்ரிப் தொழுதையா கேட்டிருக்குமா? கேட்க வேண்டும். என்னுடைய ஷேக் அவர்கள் சொல்லிக் கொடுக்குறான், இது சுன்னத்து கேட்க வேண்டும் என்பதாக சொல்லித்தரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நபியினுடைய குடும்பத்தினர்கள் தொழுவாங்களா மாட்டாங்களா?
நம்மளை போன்ற மனிதர்களா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களாம் நம்மளை போன்ற மனிதர்களா? எப்படி இபாதத்தில் ஆர்வம் உள்ளவங்க. அப்படிப்பட்ட பெண் மக்கள் இடத்திலேயே நபி அவங்க கேட்டிருக்காங்க, தொழுதுட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். எனவே நாமும் என்ன செய்யணும்? தொழுகையை தொழுதுட்டீங்கன்னா ஒரு வார்த்தை கேட்கணும், தொழுகை சொல்லி ஏவணும், தொழுகை வலியுறுத்தணும், நாமளும் விடாமல் தொழுகணும். தொழுதான் ரிஸ்க் கிடைக்கும். யார் சொல்றா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் என்ன செய்யறான்? நீங்கள் சரியாக தொழுதால் ரிஸ்கை நான் தருகிறேன், பரக்கத்தா கிடைக்குங்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், ரிஸ்க் பரக்கத்தா கிடைக்கிறதுக்கு வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்க ரப்பிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, ரப்பிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். எல்லாம் வீட்டில் ஒன்றா உட்காந்து என்ன செய்கிறாங்க? டிவி பார்க்குறாங்க. ஒன்றா உட்காந்து என்ன செய்கிறாங்க? வாட்ஸ்அப் ஓடிட்டு இருக்காங்க, ஃபேஸ்புக் ஓடிட்டு கிடக்கிறாங்க, கேம் விளையாடுறாங்க, அரட்டை அடிக்கிறாங்க. ஒன்றா உட்காந்து இஸ்திக்ஃபார் செய்யுங்க, திக்ர் செய்யுங்க. சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் ஒன்று சேருவேன், அரட்டை அடிக்கிறதுக்கு ஒன்று சேரும். ஒன்றாக உட்கார்ந்து குர்ஆன் ஓதுங்க, ஒன்றாக உட்கார்ந்து இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான இந்த ஒரு ஹதீஸை கடைபிடிச்சா, இந்த இஸ்திக்ஃபாரை மட்டும் நாம் கடைபிடிச்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்க்கு பஞ்சமே ஏற்படாது. டெஃபினட்டாக 100% சொல்லலாம். ஏன்னா சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு ரிஸ்க்குக்கு எந்த விதமான நெருக்கடியும் வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரண்டி கொடுக்குறாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார, யார் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்து கொள்வாரோ. பற்றி பிடிக்கிறது எப்படி? கெட்டியமாக பிடிச்சிக்கிறது. ஒருத்தர் என்ன செய்கிறார்? கடலில் விழுந்துட்டார், போட்டுக்கு விழுந்துருச்சு, ஒரே ஒரு துடுப்பு தான் கிடச்சிருக்கு. எப்படி பிடிச்சிருப்பார்? கட்டியமாக பிடிச்சிருப்பார். ஒருத்தர் மாடியில் திடீர் கீழே விழுகிறாரு, எப்படி பிடிப்பார்? அது மாதிரி இஸ்திக்ஃபார் ஒவ்வொரு வக்திலையும் செஞ்சு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு வினாடி நேரத்திலேயும் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்ரூம் போயிட்டு வந்து இஸ்திக்ஃபார் செய்வோம். முஃபரானக, பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு என்ன செய்வாங்க? யாரெல்லாம் என்ன பண்ணுறது? ஏன்னா அந்த நேரம் அல்லாஹ்வை திக்ர் செய்ய முடியவில்லை என்பதற்காக அந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேன்? உன்னை திக்ர் செய்ய முடியாமல் போனதே, அதற்காக மன்னிப்பு கேட்குறேன். இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ர் ஓதிக்கொண்டே இருப்பாங்க. மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி லீகின் மஹ்ரஜா, ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்தும் நான் உங்களை வெளியாக்குகிறேன். எத்தனை விதமான நெருக்கடிகள்! இஸ்திக்ஃபாரை ஒன்றை மட்டும் நம்ம கையில் எடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் காணாமல் போகும். எத்தனை விதமான பிரச்சனைகள்! ஒமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அத்துணை கவலையிலிருந்தும் நான் சந்தோஷம் கிடைக்கும். வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், கணக்கில்லாமல் அல்லாஹ் ரிஸ்கை தருவான். சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கணக்கில்லாமல் அல்லாஹ் ரிஸ்கை தருவான். எனவே அல்லாஹுக்கா நமக்கு ரிஸ்க் கிடைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இப்படிப்பட்ட வழி சொல்லுது, இஸ்திக்ஃபார். மூன்றாவதாக அல்லாஹுக்காக வேண்டி செலவு செய்வது. அல்லாஹுக்காக வேண்டி மா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு, அல்லாஹுக்காக வேண்டி, மஸ்ஜிதிற்காக வேண்டி, மதரசாவிற்காக வேண்டி, ஏழை எளியவர்களுக்காக வேண்டி கொடுக்கும்போது அல்லாஹ் அதுக்குண்டான திருப்பி பிரதி உபகாரம் அல்லாஹ் செஞ்சிருவான். அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? பிரதி உபகாரம் 1க்கு 10ஆக, 100ஆக, 700ஆக, பல மடங்காக அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அதை ரிட்டர்ன் கொடுத்துருவான். ஆண்டு விழா வைக்க போகணும் அப்படின்னு சொன்னப்ப என் நண்பர்கிட்ட சொன்னேன், ஆண்டு விழாக்கு எவ்வளோ செலவாகும்? ஒரு 40 ரூபா ஆகும் தோராயமாக, பாதி அமௌண்ட் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, தந்தார். ஒரு இளைஞர் வாலிபர் கொடுத்தார். அல்லாஹு தஆலா அவருக்கு சலாமத்தான வாழ்வை, நீண்ட ஆயுளை, சாலிகான நல்லாமல் செய்கிற பாக்கியத்தை கொடுப்பானார். அல்லாஹு தஆலா ரிஸ்கில் அவருக்கு பரக்கத் செய்வானார். 1.5 லட்சங்கிறது நம்ம மஹல்லாவாசிகளுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஒருத்தர் கூட என்ன செஞ்சுக்கலாம்? பொறுப்பேற்றுக்கலாம். இல்லை ஒரு 4 பேர், 5 பேர், 10 பேர் மஸ்ஜிதினுடைய மதரசாவினுடைய பராமரிப்பு பணிக்காக வேண்டி தாராளமாக கொடுங்க. அல்லாஹ் அதற்கு பகரம் கொடுத்துருவான். அதற்கு அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் பகரத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு வஹுவ கைருர் ராஸிகீன். எனவே அல்லாஹுக்காக வேண்டி கேட்கும்போது என்ன செஞ்சிடணும்? அந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்திக்கணும். சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு சொர்க்கம் கிடைக்கும், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், என்ன செஞ்சிருவாங்க? இறங்கி செய்வாங்க. அது மாதிரி
நம்மால் முடிந்த அளவுக்கு பணக்காரங்க தான் செய்யணுங்கிறது கிடையாது. ஒவ்வொரு நபரும் தங்களுடைய பங்களிப்பாக என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன், என்னால் முடிந்தது என்னன்னு செய்கிறேன். ஒவ்வொரு நபரும் என்ன செஞ்சாங்க, ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க, நாஷ்டா செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, கடைசியாக எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி காசை கொடுக்கும்போது சொன்னாங்க, எங்கள் அத்தா இறந்து 5 நாளாக ஹஜ்ரத்துண்டாங்க. எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. எங்கள் அத்தா இறந்து 5 நாள் ஆகுது. நான் அப்படிப்பட்ட நிலையில் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு விருந்து செஞ்சு கொடுத்துருக்குறான். இன்னொருத்தர் ஃபங்க்ஷன் கூட சொன்னார், அதற்கு எங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் சும்மாவே செஞ்சு கொடுத்துருப்பேன் அப்படின்னா. செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னும் ஏராளமான பணிகள் இருக்கிறது. நம்முடைய மஸ்ஜிதுக்கு சம்பந்தப்பட்டு, மதரசா சம்பந்தப்பட்டு ஏராளமான பணிகள் இருக்கிறது. தாராளமாக என்ன செய்ய, உங்களுடைய நியத்தை வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சுன்னா, உங்களுடைய கஷ்டங்கள், ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது, அதை நீங்களும் நியத்தை வச்சு கொடுங்க. அது எப்படி நீங்களே தெரியாது அந்த கஷ்டம். அல்லாஹு தஆலா அதை இலகுவாக என்ன செஞ்சிருவான், அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவான். அல்லாஹுக்காக வேண்டி என்று கொடுக்கிற போது அல்லாஹு தஆலா அதை மிக இலகுவாக அல்லாஹு தஆலா அதை நீக்கி கொடுத்து விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா இப்ன ஆதம், ஆதமுடைய மகனை, தஃபர்ரக் லி இபாதத்தி. இந்த ஹதீஸ் ரொம்ப முக்கியம். எனக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி என்ன செய்ய, இபாதத் செய்யுங்க. தஃபர்ரக் லி இபாதத்தி. இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, நேரம் இல்லைங்க, தொழுதுக்கலாம், இப்போ பொறுமையாக தொழுதுக்கலாம். வியாபாரம் நடக்கும்போது தானே என்ன செய்ய முடியும், வியாபாரம் பண்ண முடியும். என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு நபரும் அவருக்கு தகுந்தால் போல் விளக்கம் கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்கிற ஹதீஸை ரொம்ப கவனிக்கணும். தஃபர்ரக் லி இபாதத்தி. அல்லாஹுக்காக வேண்டி நம்ம நேரத்தை ஒதுக்கி, எவ்வளவோ வேலை இருக்கும், அல்லாஹுக்காக வேண்டி ஒதுக்கி செஞ்சோம்னா, அம்லஉ சதுரக கினன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, உங்களுக்கு செல்வத்தை கொண்டு நான் உங்களுடைய உள்ளத்தை நிரப்புவேன். அம்லஉ நிரப்புவேன், சதுருக கினன். உங்களுடைய உள்ளத்தில் என்ன செஞ்சிடும் அல்லாஹு தஆலா, செல்வத்தை கொண்டு அல்லாஹ் நிரப்பி விடுவான். வஅஸத்து ஃபக்ரக, வறுமையை அடைத்து விடுவேன். வேலை இருக்கும், கடை இருக்கும், என்ன செய்யணும், வாங்க சொல்லிட்டாங்களா, தொழுகைக்கு வந்துடும். என்ன செய்யணும், தொழுகைக்காக வேண்டி யார் அல்லாஹை வணங்குவதற்கு நேரத்தை ஒதுக்கி வர்றாங்களோ அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுக்கிறான், வறுமையை நீக்குகிறான். வஅஸத்து ஃபக்ரக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வறுமையை அல்லாஹ் அடைக்கிறான். இல்லா, நீங்கள் அப்படி நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ் வணங்கவில்லை என்று சொன்னால், மலஅத்து யதைக்க சுகுலன், அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டே இருப்பானா. நான் சொல்கிறோம்ல, பிஸி மேனுங்க. நீங்கள் பிஸி கிடையாது, நீங்கள் அல்லாஹை வணங்காததின் காரணமாக உங்களை வணங்கி விடாமல் அல்லாஹ் அடுத்தடுத்து வேலையை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நீங்கள் அல்லாஹுக்கு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் வணங்காதனால உங்களை மஸ்ஜிதின் பக்கம் வரவிடாமல் அல்லாஹ் ஒரு வேலையை கொடுத்து கொண்டே இருக்கிறான். மலஉத்து யதைக்க சுகுலன் வலம் அசுத்து ஃபக்ரக, அல்லாஹ் வறுமையை நீக்கவே மாட்டானா, அவங்கள்ட்ட வறுமை இருந்து கொண்டே இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எனவே இந்த நாளில் ரிஸ்கை நாம் அல்லாஹ்ட்ட கேட்கணும். ரிஸ்கை கேட்பதற்குண்டான வழிமுறைகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லித்தரப்பட்டிருக்குது. அதை பரிபூர்ணமாக கடைபிடித்து அல்லாஹு தஆலா அதன்படி வாழுகிற நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தருவானாக. உலகத்தில் வாழ்கிற அனைத்து முஸ்லிம்களுக்கும், நமக்கும், நம்முடைய பெற்றோருக்கும், நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்கும் அல்லாஹு தஆலா உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. கடனில்லாத வாழ்வை நசீபாக்குவானாக. உடல் ஆரோக்கியத்தை, சலாமத்தை தருவானாக. நீண்ட ஆயுளை சாலிகான நல்லமல் செய்கிற வாக்கியத்தோடு அல்லாஹ் தருவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அல்லாஹு தஆலா கொடுப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. யாரிடத்திலேயும் எந்த நேரத்திலேயும் கையேந்தி கேட்டு விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியமாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. முஸ்லீம் சமுதாயத்திற்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பானாக. வரக்கூடிய ஆட்சி தேர்தலில் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு சாதகமான ஆட்சியாளர்களை ஆக்கி தருவானாக. மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, இஸ்லாமியர்களுடைய பொருளாதார ஸ்தாபனங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்றைய நாள் போல அனைத்து நாட்களிலேயும் அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும், உங்களுக்கும், நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரஜபிலும் ஷாபானிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக.
ரமலானில் முழுமையாக அடைந்து அனைத்து நோன்பையும் வைப்பதற்குடன் ஆபியத்தை சலாமத்தை அல்லாஹ் தருவானாக. தராவி நின்று தொழுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆன் ஓதுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தாலா இந்த இரவில் என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் கொடுப்பதாக நபி அவர்கள் சொல்லி தந்தார்களோ அந்த அனைத்து பாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் நம் குடும்பத்தினரையும் பெற்றோர்களையும் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.